கோவிலில் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய பேர் கோத்திரம் இதெல்லாம் பண்ணி சொல்லி வழக்கம் இருக்குது. ஒரு சிலர் சுவாமி பேருக்கோ சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எது சரி? இரண்டுமே சரிதான். இரண்டுமே நம்ம பார்க்கிற விதம் தான். இப்ப நம்ம பெயர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி செய்யும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அது ஒரு இந்த இது மாதிரி இப்ப நீங்க லைவ் லொகேஷன் சொல்றா பாருங்க, இந்த சோ அண்ட் சோ. இப்போ நம்மளே சங்கல்பம் பண்ணிப்போம். நம்ம பூஜை பண்ணும்பொழுது நான் வந்து இது மாதிரி இப்போ சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுது காயத்ரி மகாமந்திர ஜம்மு கரிஷி என்ன நீங்க ஒரு மந்திரம், நீங்க ஏதாவது ஒரு மந்திரம் ஆகட்டும், பூஜை ஆகட்டும், வீட்டில் பூஜை சங்கல்பம்னா ஒரு குறிக்கோள். இப்போ இது அப்ஜெக்டிவ், நான் இது பண்ண போறேன்றது. அப்ப நீங்க உங்க நாமா சொல்லி அது சொல்லும் போதும் கனெக்ட் ஆறீங்க, அது பொதுவானது. பட் நம்ம கோவில்ல பூஜை அர்ச்சனை பண்ணும்போது என்ன பார்த்துருக்கோம், இப்போ நம்ம மரத்துல போய் நீங்க ஒரு தண்ணீர் விடுறீங்க, அது ஒரு டம்ளர் விடலாம், ஒரு சொம்பு விடலாம், ஒரு குடம் விடலாம். ஆனா அது எப்படி போறது அந்த மரத்துல? அது கீழே வேருக்கு போய் போறது. ஈக்குவலா போறதா இல்ல உங்களுக்கு வேண்டிய பழத்துக்கு மட்டும் போகுமா? இல்ல ஈக்குவலா எல்லாருக்கும் போகுது. ஆலயத்துல உங்களுக்கு தான் நீங்க வேண்டுறீங்க, ஆமா, உங்களுக்குரிய பழத்துக்கும் போறது. ஆமா, உங்களுக்குரிய பழத்துக்கு என்ன சக்தியோ வருது, இலையோ பழமோ நீங்க எங்க என்ன இருக்கோ மரத்துல அதுக்கு போயிடுறது, எல்லாருக்கும் போற மாதிரி. அப்படி பார்க்கும்போது பொதுவாக நீங்க செய்தாலும் சரிதான், தவறில்லை. சுவாமி பேருக்குன்னா சுவாமிக்கு என்ன நம்ம பண்றதுனா சுவாமிக்கா, சுவாமி பேருக்குன்னு அவ சொல்றதும் உலக மக்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டிதான். காமியோத்சவம் நான் சொன்னது என்னன்னா, காமியம்னா எனக்கு ஒரு காரணம், எனக்கு ஒண்ணு தேவைப்படுறது, எனக்கு இது பண்ணணும், அப்ப நான் ஒண்ணு போய் பண்றேன். நான் பண்ணும்பொழுது ஆனா ஆலயத்துல தாங்கள் எதை செய்தாலும் அது உலக நன்மைக்காகத்தான் செல்லும். அங்க எனக்கு மட்டும் செஞ்சுக்கிறதுன்றதே இல்ல. நம்ம தனியா எனக்கு மட்டும் தான் இது, நான் நல்லா இருக்கணும், ஒருத்தர் கெட்டு போகணும் கூட நீங்க நினைக்க முடியாதுங்க. அப்ளை ஆகாதங்க. அந்த ஃபார்முலாவே இல்ல, அந்த பாஸ்வேர்டே இல்ல. ஒரு ஆலயம்னா அனைவரும் நன்மை அடைய வேண்டும். அதனாலதான் அங்க ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ படையெடுப்புகள், 1-2 இல்லைங்க. நம்ம வரலாறுல படிச்சுதான் ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. அவ்வளவு பல்லாயிரம் ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆலயம் இருக்கு, இன்னைக்கு ஒரு அர்ச்சகர் இருக்கா, இன்னைக்கு ஒரு ஸ்தபதி இருக்கா, இன்னைக்கு ஒரு ஓதுவாமூர்த்திகள் இருக்கா, இன்னைக்கும் அந்த ஆலயம் நடைபெற்று வருகிறது என்றால் அது அந்த தெய்வ சக்தி, அவளுடைய எண்ணம் ஒரு விகாசமா இருந்தது. அந்த ஒரு விகாசமா இருந்ததுனால அந்த எண்ணம் தான். அப்ப வந்து கண்டிப்பாக அவர்கள் அர்ச்சனை அவர்களுடைய பெயர் சொல்லியும் செய்யலாம், அவர்கள் பெயர் குடும்பத்தாரின் பெயர் சொல்லியும் செய்யலாம், சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னும் செய்யலாம். இரண்டும் ஒரே விதமான பலன் தான் ஏற்படும்.